ஹாய் கைஸ், நம்ம ஒரு பதிவுல கிரியா யோகத்தை பத்தி, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 3 கிரியா யோகா பார்த்திருந்தேங்க. அதுல பல பேர் பல டவுட் கேட்டிருந்தீங்க. கிரியா யோகத்தை பத்தி இன்னும் முழு புரிதல் வேணும், இதை எங்க ப்ராப்பரா கத்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கிரியா யோகானா என்ன, இதுல நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் அடையலாம், அதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல கிரியானா என்னன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்தலுங்க. கிரியான்றது வடமொழி சொல். ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது தான் கிரியான்னு சொல்லுவோம். நான் முந்த பதிவுகளை அந்த 3 கிரியா யோகா சொன்னதே நம்மளுடைய மூல கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒரு ஆரம்ப நிலை 3 கிரியாவை சொல்லி இருப்பேன். ஸோ இதை மகாவதார் பாபாஜி லஹரி மகாசாயர் கிட்ட 19வது நூற்றாண்டுலதான் இந்த கிரியா யோகத்தை பத்தி சொல்றாரு. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த கிரியா யோகத்தை அவர் சொல்லிட்டாரு. இந்த பாபாஜி மூலியமா தான் இந்த கிரியா யோகா நமக்கு வந்ததுங்க. முதல்ல இந்த கிரியா யோகா, சக்தி யோகா, யோகால இந்த மாதிரி பல முறைகள் இருக்கு. இதே தியானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குண்டலினி சக்தி தியானம் இருக்கு, ஆழ்நிலை தியானம் இருக்கு, ராஜயோக தியான முறை இருக்கு, ஜென் தியான முறை இருக்கு. இந்த யோக முறையாகட்டும் தியான முறையாகட்டும் எல்லாமே ஒண்ணுதாங்க. பேரைதான் நம்ம மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ சித்தர்கள் ஆகட்டும், யோகிகள் ஆகட்டும், மகான்கள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும், இவங்கெல்லாம் 5 புலன்களை கட்டுப்படுத்தினாங்க. மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை கட்டுப்படுத்தினாங்க. தன்னுடைய உடலை மனதையும் கட்டுப்படுத்தினாங்க, உணவை கட்டுப்படுத்தினாங்க, விந்துவை கட்டுப்படுத்தினாங்க, இந்த உலகில் இருக்கிற ஆசை பற்ற எல்லாம் கட்டுப்படுத்தினாங்க. தனக்குள்ள இருந்த இறைவனை யார் என்று உணர்ந்தாங்க, தனக்குள்ள ஜோதியை பார்த்தாங்க. இதுதான் மகான்கள் சித்தர்கள் அடைஞ்ச நிலை இந்த கிரியா யோகத்துல இருந்து. அதாவது என்ன மாதிரி ஒரு நிலைன்னா அவங்க தன் உடலை விட்டு உயிரை எப்போனாலும் பிரிக்கவும் தெரியும். ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு 10 இடத்துல காட்சி கொடுப்பாங்க. இப்படின்றதுக்குள்ள காத்துல கரைஞ்சி ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு போவாங்க. சித்தர்கள் அடைஞ்ச நிலை, மகான்கள் அடைஞ்ச நிலை இதுதான். நம்ம முறைப்படி ஒரு கிரியாவை நம்ம பண்ணும் பொழுது இந்த கிரியா விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்மளுடைய உடல்ல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க. முறைப்படி நம்ம கிரியா பண்ணும் பொழுது உடல்ல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துது. உடல் ரத்தம் சுத்தமான என்ன ஆகும், பிராணன் நம்ம உடம்புல அதிகமா, அதாவது மூச்சு காற்றுன்னு சொல்லணும் பாத்தீங்களா, இது நமக்குள்ள அதிகமாகும். இது நம்ம அதிகமாகும் போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள சீக்கிரமா இறங்கும். நம்மளுடைய முதுகு தண்டுல மொத்தம் 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞாயம். இந்த மாதிரி நம்ம எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த யோக முறை, தியான முறை நம்ம கடைபிடிக்கிறோங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் இப்போ ஒரு குரு இல்லாம பண்றது ரொம்ப அது உங்களுக்கு சரியா உங்களால பண்ண முடியாது. குருவோட உபதேசமா வேணும். தீட்சை பெற்று கரெக்டா பண்ணாதான் அந்த கிரியான்றது எந்த ஒரு நிலையாகட்டுங்க உங்களால அதோட 100% ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. YSS யோகானந்த சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா, இவங்கதான் இந்த கிரியா யோகாவை முறைப்படி சொல்லிட்டு வராங்க. இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நீங்க வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கூகுள்ல பண்ணாலே வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டுங்களா, இப்போ எதில் விட்டுங்க, உடம்புல மொத்தம் 6 சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். நமக்குள்ள பிராணன் அதிகமாகும். பிராணன் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும். இப்போ சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளதான் இருப்பாங்க வருட கணக்குல. அவங்கள எப்படி அந்த குகைக்குள்ள இருக்க முடிஞ்சதுன்னா பிராணனை தனக்குள்ள அதிகப்படுத்திட்டாங்க. அதனாலதான் வருஷ கணக்குல சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க அந்த குகையில தவம் மேற்கொண்டாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய உடம்புல ஒரே ஒரு மூச்சு காற்று தான் செயல்படுதுன்னு சொல்லி, இந்த பிராணன் சொல்லக்கூடிய இந்த உணரக்கூடிய இந்த மூச்சு காற்று தாங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய உடம்புல மொத்தம் 10 விதமான மூச்சு காற்று செயல்பட்டு இருக்குங்க. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், கிரிகரன், தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் என்ற வாயு தான் ஒரு உடலை, இறந்த உடலை உயிர்ப்பிக்கிறது. அதாவது எப்படின்னா
நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிராணன்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு காற்று நம்ம வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. மிச்சம் 9 விதமான வாயு இந்த காற்று வந்து நம்மளுடைய உடம்புல செயல்பட்டுட்டு இருக்கும். வள்ளலார்லாம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இறந்த உடலை உயிர் பிடித்திருக்காரு. இதெல்லாம் உண்மை நடந்த நிகழ்வுங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தனஞ்சயன் என்ற வாயு கரெக்டா எங்க இருக்குன்னு. அப்போ அந்த தனஞ்சயன் என்ற வாயை கரெக்டா நம்ம தலையில அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு உயிர் வந்துடும். இந்த இப்ப நம்ம மகாவதார் பாபாஜி எடுத்துக்குவோம், ரொம்ப இளமையா இருக்காரு அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இதெல்லாம் வந்து அபானன் சொல்ற அந்த வாயு காற்று அதை வந்து கட்டுப்படுத்திட்டாங்கன்னா தன்னுடைய உடலை ரொம்ப அதாவது முதிர்ச்சி அடையாத மாதிரி அவங்களால பாத்துக்க முடியும். இதுதான் அபானன். இப்போ ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்டடே பண்ண தேவையில்லைங்க. முதல்ல கிரியா யோகம் ஆகட்டும், நம்ம தியான பயிற்சி ஆகட்டும், எல்லாம் நம்ம ஒரு நோக்கத்துக்கு தான் பண்றோம். சித்தர்கள் அடைஞ்ச அட்டமா சித்திகளையோ மகான்கள் அடைஞ்ச பரபிரம்ம நிலையோ நம்ம அடைய வேண்டியதில்லை. சித்தர்கள்லாம் அட்டமா சித்திகள் 8 அடைஞ்சிருக்காங்க. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரணாயாமம், ஈசத்துவம், வசித்துவம், இதெல்லாம் சித்தர்கள் அடைஞ்ச நிலை. அனிமான்றது அணுவை விட சிறியதா மாறுது, மலை போல் பெரியதா மாறுது. இதெல்லாம் அட்டமா சித்திகள்னு சொல்லுவோம். சோ நம்ம கிரியா யோகம் மெயின் நோக்கமே என்ன? நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும். இந்த உலக மாயையில சிக்கிக்க கூடாது. தன்னைத்தானே நான் யாருன்றத உணரணும். இந்த பரபிரம்மம் யாருன்றத உணரணும். அப்படியெல்லாம் உணர்றதுக்கு நமக்கு இதுக்குதான் மெயினான நம்ம இந்த கிரியா யோகமே பண்றோம். இந்த கிரியா யோகத்தை குரு இல்லாம பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு குரு உபதேசம் கேட்டு அதை பண்ணும் பொழுது உணவு கட்டுப்பாட்டுல இருந்து இந்த மாதிரி எல்லா கட்டுப்பாட்டிலும் காமம் இந்த எல்லா கட்டுப்பாட்டுல இருந்து நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுக்கான முழு பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இதை நீங்க தொடர்ந்து ஒரு 1 இயரோ 2 இயரோ பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான சில கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில சக்தி எல்லாம் உணர முடியுங்க. அதே மாதிரி எந்த ஒரு யோக முறை பண்ணும் பொழுதோ, எந்த ஒரு தியான முயற்சி மேற்கொள்ளும் பொழுதோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும் பொழுதுதான் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நீங்க தொடர்ந்து இந்த கிரியா யோகத்தை பண்ணும் பொழுது உங்களை நீங்களே சுத்தப்படுத்துக்கிறீங்க. உங்களுடைய மூளை கழிவுகளை நீக்குறீங்க. நீங்க யாருன்றத உணர்றீங்க. சோ இவ்வளவுதான். அதை தாண்டி இன்னும் பல வருட கணக்குல பண்ணும் பொழுது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் நீங்க சக்திகளை அடையிறீங்க. மகான்கள் யோகிகள் அடைஞ்ச அவங்க நிலையை நீங்க அடையலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடைய முடியும். அதுக்கான ப்ராப்பர் மெத்தடை நம்ம பழகணும். அதுலயே நம்ம ஒரு போக்கஸ்டா இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க அடைஞ்ச நிலையை நம்மளாலையும் அடைய முடியும். எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணுங்க. கிரியா யோகம் செஞ்சு தியானம், தவம் இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டீங்கனாலும் அதை கைவிடாம தொடர்ந்து ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா நலமும் வளமும் பெறுவீங்க. சோ இதுதான் கிரியா யோகத்துல இருக்கிற முழு பலன். இந்த வீடியோ பல விஷயங்கள் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.